விஜய் காவேரியை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாச்சு, காதலிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே வந்து அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சாச்சுங்கிறத இப்போ நமக்கு தெளிவாக காமிக்கிறாங்க. ஆனால் நடுவில் திடீர்னு ஏன் வந்து வெண்ணிலாவுடைய புகைப்படத்தை எடுத்து பார்க்குறதும் அந்த ஃபோட்டோஸை டெலீட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறதும் இன்னைய மனசில் வந்து வெண்ணிலா நீ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நடுவில் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ்லாம் வரதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஏன் அப்படின்னா ஒரே காரணம், வெண்ணிலாங்கிற கதாபாத்திரத்தை திருப்பி கொண்டு வர போகிறோம், இன்னமும் ஒரு குழப்பத்திற்காரன்னு ஒரு கொக்கியை போட்டு வச்சுருவோம், பின்னாடி தேவைன்னா அதை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொக்கியை போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ நடந்துக்கிறதுலாம் வந்து தெளிவாக அவருக்கு வந்து நிவினும் காவேரியும் பக்கத்தில் நின்று பேசினா கூட அவருக்கு பிடிக்கலங்கிற அளவுக்கு பொசசிவ்னஸ் ஆகிடுச்சு. முன்னாடி என்ன நினச்சாரு, நீ வந்து இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ, அது நிவினை கல்யாணம் பண்ணுறோம் வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஏன்னா வந்து அவன் வந்து எல்லா உண்மைகளும் தெரிஞ்சு ஒன்று ஏற்றுப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப வல்லவரா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் இப்போ தனக்குன்னு வரும்போது தன்னுடைய காதலின்னு மாறினதுக்கப்புறம் மனசுக்குள்ளார அவரால் அதை ஏற்றுக்க முடியல. நாளைக்கு இதை வந்து இன்னும் அதிகரிக்கிற மாதிரி இப்போ ஒரு மனசுக்குள்ளே இருக்க பயம் என்ன அப்படின்னா, இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடணும், கான்ட்ராக்ட் திருப்பி ஏன் வந்து காவேரி பேசுகிறாங்க, ஒருவேளை நிவினும் காவேரியும் வந்து திருப்பி ஒன்று சேர்ந்துருவாங்களா அப்படின்னு ஒரு பயம் அவருக்கே வந்துருச்சு. அவர் அறியாமலே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், நிவினை வந்து தேவையில்லாமல் வந்து உண்மையை போய் நிவின்கிட்ட சொல்லி உளறி வச்சு ஒரு பெரிய இந்த லாரி மண் எடுத்து நம்ம தலையில் கொட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத அவரே உணர்ந்து இன்றைக்கும் சொல்லிடுறாரு, மைண்ட் வாய்ஸே சொல்லிடுறாரு, நான் தான் இந்த தப்பை ஒன்று பண்ணி தொலைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. நிவினும் அதுக்கு ஏற்ற மாதிரியே வேறு இப்போ வந்து 2 மாதம் தானே, 2 மாதம் அப்புறம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவர் பேச, இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் வந்து நாளைக்கு யமுனா கிட்ட உண்மை என்ன அப்படிங்கிறத லைட்டாக போட்டு வாங்க போகிறார். என்ன உங்கள் அக்கா எதுவும் சொன்னாங்களா என்னை பற்றி, எதுவும் விஷயம் இருக்கா என்ன, எங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி யார் சொன்னாலான்னா அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் அவள் அடித்து சொல்கிறான், நிவினுக்கு இனிமேல் என் வாழ்க்கையில் இடமே கிடையாது, என் மனத்தில் நிவின் கிடையவே கிடையாது அப்படிங்கிறா. ஆனால் எங்கள் அக்கா ஹோப் கொடுக்காம எப்படி வந்து நிவின் வந்து ஆசையை வளர்த்துருப்பாருன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது அதுதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு விஜய் இப்போ யோசிக்க போகிறார். நான் செஞ்ச வேலை தானே அது, நான் தேவையில்லாம் உளறி வச்சதுனால தான் அவன் ஹோப்பை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஆனால் வந்து இந்த பக்கம் வந்து யோசிச்சு பார்த்தா காவேரி மனசில் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நமக்கு நல்லது தானே அப்படின்னு நினைக்க போகிறாங்க. அப்படின்னு இவர் நினைக்க போகிறாரு. இன்னொரு பக்கம் வந்து இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இவர் என்ன பண்ண போகிறாரு, இப்போ உடனடியாக போய் எதையாச்சும் காவேரிகிட்ட சொல்லுவார்னு பார்த்தா அதையும் பண்ண மாட்டார். சஸ்பென்ஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளதை கெடுத்துக்கிற மாதிரி அவர் வந்து இப்போ நிவினை பற்றி எதையுமே சொல்லாமல், நிவினை பற்றி டைரெக்டாக எதையும் கேட்காம, ஏன்னா நிவின் வேறு என்ன பண்ணார், முதல்ல நேராக ஆஃபீஸ்க்கே வந்து உண்மையை சொல்லிடலாம்னு நினச்சார், காவேரிக்கு உண்மை தெரியும், இப்போ அதை சொல்லலை. இப்போ இதுக்கு பதிலாக இவர் என்னன்னா வந்து என்ன இன்னமும் உங்கள் டீலிங்லாம் போயிட்டுருக்கா அப்படின்னு காவேரி கேட்டால், ஆமாம் டீலிங் போகுது, என்ன எங்களுக்குள்ளே 1000 டீலிங் இருக்குன்னு கிண்டலுக்காக பேசுகிறத இவங்க சீரியஸாக எடுத்துக்க போகிறாங்க. இவங்க மனசெல்லாம் வந்து ரிஜெக்ஷனில் வர ஒரு கோவம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒருத்தவங்க நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்க, நமக்கு அவங்க வாழ்க்கையிலே வேணாம் போன அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஆத்திரமும் கோவம் வரல. அந்த ஆத்திரம் தான் இப்போ காவேரிக்கு வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவர் மேலே எரிஞ்செறிஞ்சு விடுறதும், இவரனா வந்து அவங்கள்ட்ட வந்து கிஃப்டாக அந்த வீட்டை கொடுத்து பிறந்தநாள் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறதும், பிறந்தநாள் அன்னைக்கு என் காதலை சொல்லி நீ தான் என் உயிர், நீ என்னை விட்டு போகாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நிவின் கிட்டக்க விஜய் நடந்துக்கிட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவர் 2 பேரும் மாற்றி 2 பேரும் பேசிக்கிட்டதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.